எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது சோசன் ஜெனரேஷன் அசெம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் தேவனுடைய செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு பயனடைவீர்களாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மேலே நீங்கள் என்னை பார்க்கும்படிக்காக தேவன் கிருபை பாராட்டினதுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளினுடைய செய்திக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 16, 17, 18ஆம் வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம். மோவாபியரும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் ஏதோ தண்ணீர் ஏதோம் தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று என்று சொல்லப்படுகிற இந்த காரியத்தை பார்க்கும். இந்த செய்தியினுடைய சாராம்சம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறதற்காக புறப்படுகின்ற இஸ்ரவேலின் ராஜா, ஏதோமின் ராஜா, யோசபாத் ராஜா, இந்த மூவரும் போகும் பொழுது இவர்களுடைய இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போகிறது. அதனால் இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிறார், ஐயோ, இந்த 3 ராஜாக்களும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றானாம். அப்பொழுது யோசபாத் கேட்கிறார், இங்கு தீர்க்கதரிசி யாரும் இல்லையா என்று சொல்லும் பொழுது, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், எலிசா என்கின்ற தீர்க்கதரிசி, அவரிடத்தில் போகலாம் என்று சொன்ன பொழுது யோசபாத் சரி, அவரிடத்தில் போவோம் என்று சொல்லும் பொழுது எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்த உடனே சொல்லுகிறார் 13வது வசனத்தில், எனக்கும் உனக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசி இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசி இடத்துல போவும் என்று சொல்லும் பொழுது மறுபடியுமாக தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம், நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன்பாக நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று. தகப்பனாகிய ஆகாப் செய்த காரியங்கள் என்ன? இந்த தோப்பு ஆராதனையையும் இந்த வழிபாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு விரோதமாக அவன் செயல்பட்டவன், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாபோத்தின் எல்லையை அபகரித்தவன், இப்படி அநியாயம் அக்கிரமம் செய்த அவனுடைய காரியங்கள் அருவருப்பாக இருந்தது. அதனுடைய வழியை பின்பற்றுகிற யோராமும் இப்பொழுது கூட்டாளியாய் யோசபாத்தை அழைத்து கொண்டு போகிறானே என்கின்ற வருத்தம். அதன் நிமித்தமாக நான் யோசபாத் ராஜாவினுடைய முகத்தை பாராது இருந்தால் நான் பேச மாட்டேன், உன்னை பார்க்கவும் மாட்டேன் என்று சொல்கிறார். இருந்தாலும் காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள் என்கின்றதை சொல்லிவிட்டு உங்கள் ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆனால் பள்ளத்தாக்கிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொன்னார். இந்த செய்திக்கு தலைப்பாக சொல்லுகிற காரியம் வர இருக்கிற அற்புதம் என்று சொல்லி. சில வேளைகளிலே வர இருக்கிற அற்புதமும் ஏற்கனவே வந்து கொண்டு இருக்கிற அற்புதங்களும், ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் யுவர் மிராக்கிள் இஸ் ஆன் தி வே என்று சொல்லலாம். அது வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் வந்து கொண்டு இருக்கிற அற்புதங்கள் சில வேளைகளில் நம்முடைய கைக்கு கிட்டாமல் நாம் எதிர்பார்க்கிற முடிவுகள் நிறைவேற்றப்படாமல் போய்விடுகிறதையும் நாம் பார்க்கிறோம். கேட்டால் நம்முடைய ஜபத்துக்கு பதில் இல்லாமல் போகிறது என்று கூறுகிறோம். இந்த இடத்துல கூறப்படுகின்ற முக்கியமான வார்த்தை முகம். ஏனென்று சொன்னால், அந்த முகம் பார்த்த உடனே அவர்கள் செய்த காரியங்கள், செயல்பாடுகள், முன்பு நடந்த சம்பவங்கள் எல்லாமே கண்களுக்கு முன்பாக வந்து விடுகிறது. நாம் கூட சிலரை பார்க்கும்போது நம்முடைய பங்காளிகள், உறவினர்கள், நண்பர்கள்
நமக்கு செய்யக்கூடிய சில துரோக செயல்கள் இவைகளெல்லாம் நினைக்கும் போது அவங்கள பார்த்த உடனே அந்த பழைய நினைவுக்குள்ளே போய் விடுகிறோம். இங்கு அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியம் அப்படித்தான் இருக்கிறது. உன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல என்றான். யோசபாத் ராஜா அவனுடைய முகத்தை பார்த்ததுனால நான் சொல்லுகிறேன் என்று. ஆனால் இந்த அற்புதம், காற்றை காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கிலெல்லாம் தண்ணீர் நிரப்பப்படுமா. அது மழை இல்லாதபடிக்கு, காற்று இல்லாதபடிக்கு தண்ணீர் நிரப்பப்படுகிறதற்கு இங்கு வழிமுறைகள் சொல்லப்படுகிற காரியம் 16ஆம் வசனம், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லி. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அறிந்து உணர வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய ஜெப ஜீவிதத்தில் எப்படியாக இதை செயல்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்கின்றது தான் நான் எடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த முகமானது மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த முகத்தை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிற சில காரியங்களை பார்க்கும்போது, யோசபாத்தின் முகத்தை பாராது இருந்தால் என்று சொல்லி, அவன் முகத்தை பார்த்தது நிமித்தமாக அந்த எலிசா தீர்க்கதரிசனம் உரைத்து தேவனுடைய வார்த்தைகளை தெளிவாக சொல்லுகிறான். ஆனால் இங்கு தானியேல் தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், பதிலை பெறுகிறதற்காக தானியேல் 9ஆவது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி, இந்த நாட்களில் நம்முடைய முகத்தை அவருக்கு நேராக்கி அவர் பார்க்கும்படிக்காக என்கின்ற அளவில் இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகள் செயல்படுகிறதில்லை. சில வேளைகளில் நாம் எலியாவை போல, யோசுவாவை போல அப்படியே முகம் குப்புற விழுந்து கிடக்கிறதும், அதை நம்முடைய முகம் கால்களிலே படிய அது அப்படியே முகங்குப்புற விழுந்து தேவனை தேடுகிறார்களாம், ரொம்ப அம்பலாக இருக்கிறார்கள் என்று எதையோ பார்த்துட்டு எதையோ காப்பி பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஃபேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். பரத்தை நோக்கி பார்க்கிற அனுபவத்தை விட்டு தள்ளப்பட்ட சாத்தான் பாதாளத்தில் இருக்கிறான்னா அவனை கீழே நோக்கி பார்த்துட்டு இருக்கிற அனுபவங்கள் தான். கேட்டால் சாஷ்டாங்கமாக விழுகிறோம். எலியாவின் ஜபம், யோசுவாவின் ஜபம் என்று சொல்லி ஒரு பேரையும் வைத்துட்டு நாமளும் கீழே விழுந்து உட்காந்துன்னு இருக்கிறோம். எல்லா குட்டிக்காரனும் போட்டு முடித்தாலையும் பதில் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன என்கின்றதை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளையே, இங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று உன்னத பாட்டு 2:14 சொல்லுகிறது. என்னென்று சொன்னால், நம்முடைய முகம்தான் நம்முடைய வாழ்க்கை காரியங்கள், நமக்கு என்ன தேவை, இவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதையே நாம் நெகேமியா 2ஆவது அதிகாரத்தில் நெகேமியா செய்கிற காரியத்தையும் பற்றி, நெகேமியாவை ராஜா பார்க்கிற காரியத்தை குறித்து பார்க்கும் பொழுது, அர்த்தஸ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்தில் திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. அப்போது ராஜா என் முகத்தை பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்போது நான் மிகவும் பயந்து, கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராது இருப்பது எப்படியான்னு ராஜா ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு முகத்தை பார்த்து. என்னப்பா அவன் முகம் இப்படி இருக்கிறதுன்னு சொல்லி. எனவே நம்முடைய முகத்தை பார்த்த உடனே நம்முடைய நிலை என்ன ஏது. அதனால தான் கர்த்தர் இங்கே உன்னத பாட்டில் சொல்லப்படுகிற வார்த்தை மணவாட்டியை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் கேட்கணும், உன் முகத்தை காட்டு, பார்க்கணும். அப்பொழுது ஆண்டவர் பிரியமாகுகிறாராம். யோபனுடைய புத்தகம் 33ஆவது அதிகாரம் 26ஆம் வசனம். அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவன் அவருடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதின் பலனை கொடுப்பாராம். கர்த்தருடைய பிள்ளையே, வர இருக்கக்கூடிய அற்புதங்கள் உனக்கு கிடைக்கும்படிக்காக உன்னுடைய முகத்தை பரத்துக்கு நேராக பார்.
வானம் பூமியும் உண்டாக்கின நம்முடைய தேவனை நோக்கி பார், உன் முகரூபத்தை அவர் பார்க்க வேண்டும், உன் சத்தத்தை அவர் கேட்க வேண்டும், உன் மீது அவர் பிரியமாக வேண்டும். எப்படி எலிசா யோசபாத் முகத்தை பார்த்தது நிமித்தமாக பெற்ற தீர்க்க தரிசனம் போல. இதில் அடுத்த காரியம், மிக முக்கியமான ஒரு காரியம், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்று சொல்லும். இந்த இடத்துல நம்முடைய அறிவுக்கு இடம் கிடையாது. இன்றைய தினங்களில் நம்முடைய அறிவு திறன் தான் எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டு இருக்கிறது. பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் போய் கொண்டு இருக்கிறது. இந்த வசனம் எப்படி இருக்கிறதா, அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி ஆர்குமெண்ட்டில் போய் அந்த நோய் கொண்டவர்களாக மாறிவிடுகிறோமே ஒழிய சரியாக நாம் பலனை பெற முடியவில்லை. அதுதான் பள்ளத்தாக்காச்சே. அந்த பள்ளத்தாக்கில் என்னத்தை மறுபடியும் ஆக வெட்ட வேண்டியது? மழையை காணல, காற்றை காணலை, எங்கேயாவது இருந்து தண்ணி வருகிறது என்றே வைத்து கொள்வோம். அப்படியானா பள்ளத்தாக்கில் தண்ணி நிரம்ப தானே செய்யும், அதில் வேற வாய்க்கால வெட்டணுமே. இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நமக்கு நிச்சயமாக பதில் கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள் இங்கே அறிவை தூக்கி அப்படி தூரமாக வைத்து விட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாய்க்கால்களை வெட்டு. ஏன் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும் என்று சொன்னால், தண்ணீர் வந்து நிரம்பும் போது அந்த பள்ளத்தாக்கு நிரம்பிவிடும். இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள், கால்நடைகள், இவைகள் எல்லாம் பள்ளத்தை சுற்றிலும் தண்ணி பறிக்கிட்டு இருக்க முடியாது. அந்த பள்ளத்தாக்கிலே நீ வெட்டக்கூடிய கால்வாய்கள் நேராக இருக்கும் என்று சொன்னால், வருஷ கிரமமாக நம்முடைய தேவன் ஒழுங்கு கிரமமாக செயல்படுத்துகிற தேவன். அவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் எல்லாம் ஒழுங்காகவும் சீராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன். அதற்காக கால்வாய்களை வெட்டும் பொழுது வருகிற தண்ணி ஒருவேளை அதிசயத்தின் நிமித்தம், அற்புதத்தின் நிமித்தம், வெட்டினதன் நிமித்தம் ஊற்று புறப்பட்டு வருகிறதோ அல்லது வேறு எங்கிருந்து வருகிறதோ ஒன்றும் தெரியாது. ஆனால் கால்வாய்களை வெட்டுகிற ஒரு அனுபவம் ஒழுங்காக வருஷ கிரமமாக உன்னுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளத்தக்கதாக, இப்படி அதில் ஒரு ஒழுங்கை அவர் கொண்டு வரும்படிக்காக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது உட்கார்ந்து கொண்டு இருந்தால் நேராக எடுத்துகிட்டு வந்து போஷிப்பார் என்று நினைக்கிறதும், அதற்கேற்ற வசனங்களை எடுத்துக்கொண்டு சாரி பார்த்து உதவியை கொண்டு போஷிக்கவில்லையா, காகத்தை கொண்டு வந்து போஷிக்கவில்லையா என்று சொல்லி கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. அப்ளிகேஷனும் போட மாட்டேன், வேலையும் தேட மாட்டேன், வேலை என்ன தேடி வரணும்னு முடியாது. போய் தான் ஆகணும், உழைச்சி தான் ஆகணும், ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு. எனவே எங்கும் வாய்க்கால்களை வெட்டும் என்று சொன்ன உடனே இங்கே அறிவுக்கு இடம் இல்லாதபடிக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருப்பாரானால் அது நடக்கும், அது நிச்சயமாக நடக்கும். இங்கு வேதம் சொல்லுகிற கருத்தை குறித்து பார்க்கும் பொழுது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள் என்று சொல்லி இங்கு 17வது வசனம் சொல்கிறது. நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடைபெறும் பொழுதுதான் அதை அற்புதம் என்று சொல்ல முடியும், அதை அதிசயம் என்று சொல்ல முடியும். இங்கு 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்திலே எலியா சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக நிற்கக்கூடிய எலியா சொல்லுகிறான், பெருமழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்கப்படுகிறது. ஆகாப் போஜனம் பண்ண போனான், உடனடியாக அவனை அனுப்பிவிடும்படிக்காக சொல்லுகிற காரியமும், தன்னுடைய ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இன்னும் 7 தரம் போ என்று சொல்லி 7ஆம் தரம் ஒரு உள்ளங்கை அளவு மேகம். ஆனால் இவைகளை வேலைக்காரன் பார்க்கிறதற்கு முன்பாக தீர்க்கதரிசிக்கு முன்கூட்டியே மழையின் இரைச்சல் சத்தத்தை கேட்டுவிட்டான். அதிசயம் நடைபெறப் போகிறது என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். அது போன்றுதான் காணப்படாத ஒரு காரியங்களிலே நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடைபெறும் பொழுது தான் அதற்கு அற்புதம் என்றும் அதிசயம் என்கின்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. காலையிலே பலி செலுத்துகிற நேரம், அதிகாலையிலே தேவனை தேடுகிற ஒரு அனுபவம்.
இங்கு வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 46:5 அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற முடிவுகளை தேவன் அதிகாலையிலே செயல்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அதிகாலையிலே எழுந்திருக்கிற ஒரு அனுபவமும், ஜெபிக்கிற ஒரு அனுபவமும், சோத்திர பலியிடுகிற ஒரு அனுபவமும் நமக்கு தேவை. நாம் பார்க்கிறது நம்முடைய அறிவுக்கு இடம் அளிக்கக்கூடாது என்கின்றதை குறித்து உங்களோடு பேசினேன். உன் முகத்தை தேவனுக்கு முன்பாக காண்பித்து உன்னுடைய எக்ஸ்பெக்டேஷனை ரிவீல் பண்ணுகிற அளவிலே உன்னுடைய முகம் இருக்க வேண்டும். பரத்தை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்கிற போய் முகங்குப்புற விழுந்துக்கிறதும், கீழே இருக்கிற பாதாளத்தை பார்த்து கொண்டு வர்றதும், ஏறி வருகிற சாத்தானை நோக்கி பார்க்குற அனுபவம் நான் முழங்கால் பிடி போட்டு தேவனை நோக்கி பாருங்கள். எனவே நடக்கும் என்று சொல்லி விசுவாசிங்கள். அதற்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. தூக்கத்தை சில வேளையில் இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறது. நீங்கள் அதிகாலையிலே தேவனை தேட பிரயாசப்படுங்கள். எனவே இது புலப்படாத ஒரு காரியங்கள், அது புரியாத ஒரு காரியமாக இருக்கிறது என்கின்றதை கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். எலியாவினுடைய வாழ்க்கையில நீ போய் கேரித் ஆற்றங்கரையில் போய் ஒளிந்து கொள், அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். என்ன ஆண்டவர், எங்கேயோ நான் ராஜாவுக்கு முன்பாக இருந்தேன், அங்கே நின்னேன், இங்கே நின்னேன். இல்லை இல்லை, உனக்கு ஒரு அறிவை போதிக்கிறதுக்காக கேரித்தாற்றங்கரையில் உட்காரு, தண்ணீர் வடியும், நாளுக்கு நாள் நான் போஷிக்கிறதுக்கு அனுப்புகிறேன்னா இல்லையா பாரு. டைம் டு டைம் உனக்கு சாப்பாடு கொண்டு வருகிற தேவன், மிருக ஜீவன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் போஷிக்கக்கூடிய கர்த்தர், அந்த தேவன், அவைகளுக்கு பிழைப்பூட்டுகிற தேவன் நம்மையும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்கின்ற ஒரு பெரிதான நம்பிக்கையை அங்கு எலியாவுக்கு கொடுத்து இருக்கிறதை முன்கூட்டிய பகுதியில் நாம் பார்க்கிறோம். எனவே தண்ணீரெல்லாம் வற்றி போனாலும் அதுக்கு பிற்பாடு நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே விதவிக்கு கட்டளிடுவேன் என்று சொன்னார். கர்த்தர் பெரிய காரியங்களை செயல்படுத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். அவர் எப்படி செய்வார், ஏதாயம் செய்வார், யாரை கொண்டு செய்வார், வடக்கே கொடு தெற்க வைத்திராதே என்று சொல்லுகிற தேவன், கோரஸை கொண்டு எழுப்புகிற தேவன், கோரஸை கொண்டு உன் தேவைகளை சந்திக்கிற தேவன். எனவே அலங்கத்தை கட்டுகிறதற்காக பிரயாசப்படும் பொழுது எல்லா தேவைகளை சந்திக்க வல்லவராகிய தேவன் இவர்களை கொண்டு தான் நடத்துவார், அவர்களை கொண்டு தான் நடத்துவார் என்று சொல்லி உன்னுடைய அறிவுபூர்வமான யோசித்து அறிகிற உன் புத்திக்கேற்றவைகளை பற்றி சிந்தியாதபடிக்கு டோட்டல் டிபெண்டாக அவருடைய கையில் ஒப்பு கொடுத்து நடக்கிற சூழ்நிலையில் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நம்பிக்கை கொண்டு இருக்கும் பொழுது பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்லாதபடிக்கு இங்கு 2 ராஜாக்கள் 6:17 வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த எலிசாவினுடைய வேலைக்காரன் இங்கும் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ஏதோ இராணுவமும் குதிரை ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இங்கு எலிசாவை பிடிக்கிறதற்காக சீரியாவின் ராஜா ஆட்களை அனுப்பியிருக்கிறான். அதற்கு சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்கின்றான் அந்த தீர்க்கதரிசி. அவனுடைய பார்வைக்கு புலப்படுகிறது. அவன் விசுவாசிக்கிறான், நான் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிலே அவனுடைய விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவரே, இவனுடைய கண்களை திறந்தருளும் என்ற உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளினார். பார்க்கும் பொழுது எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அது மாத்திரமல்லாதபடிக்கு 2 ராஜாக்கள் 4:3 வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை. கையில் இருக்கிறது ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. கடன்காரர்கள், கடன் தொந்தரவு. அந்த விதவை எங்கே இந்த தீர்க்கதரிசி கேட்கிறான், உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பதில் சொல்லலை. ஒரு லிமிட்டேஷனுக்குள்ள ஆகிடும். அதனால் உன் வீட்டில் எண்ணெய் இருக்கிறது, ஒரு கூட எண்ணெய் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை.
இருக்கிறதை கொண்டு அபிரிதமான ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண வல்லவராகிய தேவன், அதிசயங்களை செயல்படுத்துகிற தேவன். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ளதாக இருக்கிறது, அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது, அது தீவிரமாய் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் வேதத்திலிருந்து வாசித்தாலும் விசுவாசம் சில வேளைகளிலே நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. சங்கீதம் 119:89 வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்து இருக்கிறதா. கர்த்தர் பேசின வார்த்தைகள், சொன்ன வார்த்தைகள், நாம் பேசப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் வான மண்டலங்களிலே இருக்கிறது. இங்கு சங்கீதம் 147:15 வசனம், அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறதாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55 அதிகாரம் இங்கு 11 வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகள் ஊழியக்காரனுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற தேவன். அந்த சொல் வானத்திலிருந்து வந்து இறங்கி பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்குள்ளே கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. உனக்குரிய அற்புதங்கள் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிறது, எதிர்பார். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம், மழையையும் காற்றையும் காண மாட்டாய், உன் கண்களினாலே காண மாட்டாய். அற்புதம் என்று சொல்லும் போது உன் அறிவுக்கு அப்பாற்பட்டதை தேவன் செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். பள்ளத்தாக்கில வாய்க்கால்களை வெட்டுங்கள் என்றால் அது சீர்பொருந்தினதாக இருக்க வேண்டும். மிருக ஜீவன்களுக்கு எல்லாவற்றுக்கும் மொத்தத்தில் எல்லா தண்ணியும் அங்கு வந்து நிரம்பி விடுமானால் கஷ்டம். எல்லாவற்றையும் அவர் ஒழுங்கு கிரமமாக செயல்படுத்த விரும்பி அவர் சொல்லும் பொழுது அதற்காக பிரயாசப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். கேள்விகளை கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அந்த வந்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் ஏற்கனவே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களினாலே உன்னதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிற தேவன் என்று சொல்லப்படுகிறது. எபேசியர் 1:3 வேத வசனம் சொல்லுகிறது, வானம் பூமி எல்லாம் ஒழிந்து போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் எழுத்தின் உறுப்பு கூட ஒன்றாகிலும் அவமாய் போகாது என்கின்றது மத்தேயு 24:35 வாசிக்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. எனவே வார்த்தையை நம்புவோம், அவர் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுவோம், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். காணா ஒரு கல்யாணத்தில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கண்டவர்கள் எப்படி என்று சொன்னால், அந்த தாய் சொன்ன இந்த வார்த்தை, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். எனவே உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் சொல்லுகிற காரியத்தின்படி செயல்படுத்த பிரயாசப்படுங்கள். நீங்களும் அற்புதங்களை காண்பீர்கள். அவை வந்து கொண்டிருக்கிறது. அது நடுவிலே நின்று விடாதபடிக்கு, தானியேலின் ஜெபம் கேட்கப்படாதபடிக்கு 21 நாள் தடைப்பட்டது போன்று தடையாகாதபடிக்கு, உன் அறிவின் நிமித்தமாக கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய பிரயாசப்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்களை நான் கேள்வி கேட்கிறது இல்லை. சில வேளைகளிலே கேள்வி கேட்கும் பொழுது அதனுடைய பலன் தள்ளி போகிற காரியத்தை நான் ருசி பார்த்திருக்கிறேன். இப்படி செய்ய அப்படி செய்ய என்று சொல்லும்போது ஆசீர்வாதத்தை பெற்றவனாக நின்று கொண்டிருக்கிறேன். அதே ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிட்டும். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, வர இருக்கிற அற்புதங்கள் எங்களுடைய செயல்பாடுகளின் நிமித்தமாக, ஒருவேளை எங்களுடைய அறிவின் நிமித்தமாக தடையாகி விடாதபடிக்கு கர்த்தாவே நீர் சொல்லும் வார்த்தையை கேட்கிறோம் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி கேட்டுக்கொண்டு புறப்பட்டு போனது போல உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு செயல்பட, அதன் நிமித்தமாக நாங்கள் அற்புதங்களை காண, அந்த மிருக ஜீவ ராசிகளுக்கெல்லாம் அதிகாலை மேலே ஏதம் தேசத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அவைகளெல்லாம் நிரப்பப்பட்டது போல மோவாபியர் கையிலே ஒப்பு கொடுக்க அவைகள் எல்லாம் அவர்களுடைய கண்களுக்கு இரத்தம் போல காட்சி அளிக்க, ஒரே காரியத்தில் 2 விதமான காரியங்களை
2 in 1 செய்து தேவரீர் அதிசயத்தை செய்த அதே தேவன் இந்த நாட்களிலும் கூட எங்களோடு கூட இருக்கக்கூடியவராய் இருக்கிறீர். எப்பொழுதும் கூட அநேக மக்கள் கஷ்டப்படுகிறதையும் வேதனைகளிலே இருக்கிறதும் பிசாசின் பிடியில் அகப்பட்டு விடுவிப்பார் யாரும் இல்லையா, தொடர்ந்து இப்படிப்பட்ட வேதனைகளையும் வலிகளையும் சுமந்து கொண்டு இருக்க வேண்டுமா, இன்னும் திருமணமாகாத பிள்ளைகளை வைத்து கொண்டு கஷ்டப்பட வேண்டுமா என்று சொல்லுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் இந்த வேளையில ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. எல்லா காரிருளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே, எங்களுடைய கண்களுக்கு காணப்படாத புலப்படாத அநேக காரியங்கள் ஆண்டவரே இருக்கிறது, அவைகள் எல்லாவற்றையும் நீக்கி உமக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியவிதமாக அதிசயவிதமாக நடப்பித்து உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுடைய முகங்களை கண்ணோக்கி பார்த்து உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை கேட்கட்டும் என்று சொல்லி தேவரீர் அவர்கள் சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பலன் தரும்படிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எப்பொழுதும் உன்னதத்திலிருந்து பின்மாறி இறங்கி வருகிறது போன்ற பனியை போல விழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பார்க்கிறேன். தடைகள் எல்லாம் நீக்கி விடுதலையை கட்டளிட்டு சந்தோஷத்தை தரும்படிக்காக ஜெபிக்கிறேன். அப்படி நீ செய்ய போகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய காரிருளை நீக்கி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம், தடைகளை நீக்கி போடுகிறதற்காக ஸ்தோத்திரம், வியாதிகளை அப்புறப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம், விடுதலை கட்டளிட்டதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைகள் யாவும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் ஆமென் என்று இருக்கிறது. அது வெறுமனே திரும்பாதபடிக்கு நீர் விரும்புகிற காரியத்தையும் எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறதற்காகவும் அவைகள் வந்து கொண்டு இருக்கிறது என்கின்றதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருங்களை ஆசீர்வதி. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களது செல்போன் நம்பர் 9443346119. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமேன்.